வி தமிழர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோட நினைச்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். ரொம்ப ஜனரஞ்சகமா சுப்பிரமணிய சாமி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு மோடியை பற்றி. மோடி பிரதமராக தொடரக்கூடாது அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தியினுடைய சிட்டிசன்ஷிப்பே கேள்விக்குட்படுத்துற மாதிரியான இன்னொரு வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு, வழங்கப்படுறாரு. என்ன நடந்துட்டு இருக்கு முதல்ல பிஜேபியில்னு பார்ப்போம். ரெண்டாவது ராகுல் அவர் ஏன் என்ன டார்கெட் பண்ணுறாருங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். என்னாச்சு, ஏன் அவ்வளோ பிரச்சனை, சுப்பிரமணிய சாமி இந்த அளவுக்கு காட்டமாக இருக்காரு? இல்லை, இப்போ சுப்பிரமணியன் சாமியை பற்றி நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு வயசானவர், மூத்த தலைவர், அவருக்கு ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. அவருக்கு ரிட்டையர்மெண்ட் அவர் எடுத்துக்க மாட்டாருங்கிறது தான். அவர் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார், தனியாக அமைப்பு வச்சிருக்கிறார். அதுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க ஒரு இணையதளம் எல்லாம் கூட நடத்துகிறாங்க. இது ஒரு சைடு. சுப்பிரமணிய சாமியை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நொட்டோரியஸான பாலிட்டிஷியனாகத்தான் அவருடைய பொலிட்டிக்கல் கரியர் இருந்திருக்கிறது. உங்களுக்கு அவங்க சந்திரலேகா அவர்களை கூட கூப்பிட்டு வந்ததில் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் நம்ம திரும்ப ரிவைண்ட் பண்ணி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஜெயலலிதா அவர் கூட நிறைய முரண் இருந்தது. தமிழ்நாட்டு அமைச்சர்களில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவங்களுக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு ப்ரெஸ் மீட்லேயே ஒரு பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டார். அது எந்த லெவலுக்கு ஒரு பிலோ த பெல்ட்டுக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இவ்வளோதான் ஒரு லெவல் ஃபிக்ஸ் பண்ணால் அதையும் தாண்டி போகக்கூடியவராகத்தான் அவர் இருந்திருக்கிறார். அவர் இன்டலெக்ட் தான், அவருக்கு அது குறித்த உலகம் குறித்த பார்வை இருக்குது, அல்லது இந்த எக்ஸ்போஷர் இருக்குது. அதெல்லாம் வேறு. ஹார்வர்டில் கெஸ்ட் லெக்சர் கொடுக்குற அளவுக்கு இன்டலெக்ட்டுங்கிறது வேற. ஆனால் பொலிட்டிக்கலாக அவர் ஆஸ் அன் என்டிட்டியாக ஒரு என்மாஸ் லீடராக பார்த்தா அவர் ஒரு ஃபெயில்டு பாலிட்டிஷியன் தான். நம்ம அதில் மற்ற விஷயங்கள் அதை தாண்டி கொண்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அல்டுகெதராக அட் த எண்ட் ஆஃப் த இதில் பார்க்கும்போது ஏதோ சில இடங்களில் அஃப்கோர்ஸ் எமர்ஜென்சி காலத்தினுடைய கதாநாயகனாகலாம் அவர் பார்க்கப்பட்டார். மார்வேஷத்தில் வந்துட்டு திரும்ப சிக்காமல் போனதெல்லாங்கிறது பழைய பெருமை. இன்றைக்கி உங்களுடைய நெட்டு ஒர்த் என்னன்னு பார்த்தா 0 அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர் எந்த கட்சியில் இருப்பதாக சொல்லப்படுகிறதோ அந்த பாஜகவிலே அவருக்கு என்ன மரியாதை இருக்கிறது அப்படின்னு பார்த்து நமக்கு தெரியும். திடீர்னு பார்த்தா ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்ட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்க அவருடைய ஃபோட்டோவுக்கு காங்கிரஸ் எம்பிகள், இந்தியா கூட்டணி எம்பிகள் போய் மலர் தூணும். இவர் அங்கே போய் சோனியா காந்தி அவர்கள் பக்கத்தில் நின்றுட்டு என்னுடைய நண்பர் ராஜீவ்காந்தி என்பார். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் ஜெயலலிதாவுக்கு ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்தால் அங்கேயும் வருவாப்பில், கலைஞருக்கு ஒன்றுனா அங்கேயும் போவார். இப்படியான ஒரு பர்சனாலிட்டி அவருடைய. அந்த இது எதாக இருந்தாலும் நான் தான் அந்த லைம் லைட்டாக நான் நடத்துறது தான், நான் இயக்கிறது தான் அப்படிங்கிற ஹேபிட்னுடைய நீட்சியாக என்னென்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி நீங்களே சண்டை போட்டுடுறீங்க பார்லிமெண்ட்டில். என்னை உள்ளே கொடுக்கறதுக்கு வழி இல்லை. அவர் கிட்டத்தட்ட ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு ட்ரை பண்ணாரா இன்னொரு முறை, ஏன்னா 3 முறை லோக்சபா 3 முறை ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்கிறாரு. 7வது முறைக்கு ட்ரை பண்ணாராங்கிற கொஷின்ஸ் இருக்குது. நடுவில் திடீர்னு பார்த்தா மமதா எழுதின ஒரு கவிதை தொகுப்பை பாராட்டி ஒரு கவிதை எடுத்து அப்படியே சிலிர்த்து போயிட்டேன். எவ்வளவு கவித்துவம், ஒரு கவிதாயினியாக அவங்க இருக்காங்கன்னு சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு நாள் புகழ்ந்திருந்தார். ராஜ்யசபா சீட்லாம் எதுவும் கிடைக்கல. ஸோ இப்படியான ஒரு நிலையில தான் மோடியும் டார்கெட் பண்ணுறாரு, ராகுல் காந்தியும் டார்கெட் பண்ணுறாரு. அவர் எப்பயுமே அது அவருடைய பழக்கமே அப்படி தானான்னு நம்ம சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் அது தமிழில் ஒருமையில் தான் வரும். அவருக்கு அவா இவா அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்கடக்காங்கிற மாதிரியான அந்த அவர் அப்படிங்கிற விகுதியை அவர் யூஸ் பண்ண மாட்டாருங்கிறது ஒரு பக்கம். மோடிக்கு நேரடியாக அவர் சொல்லியிருப்பது, இவருக்கு வர செப்டம்பர் 17ஆம் தேதியோட 75 வயசு தொடங்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் 75 வயசுக்கு மேலே பதவி கொடுக்க மாட்டாங்கன்னு. ஆமாம், 75 தொடங்கினாலே கொடுக்கக்கூடாது என்று சுப்பிரமணிய சாமி தான் தெளிவுபடுத்தியிருக்காப்புல. ஸோ வர செப்டம்பர் 17ஆம் தேதி அதோடு நீங்கள் குறித்து வச்சுக்கணும். உங்களுக்கு அன்றைக்கி 75 வயசு ஆனவுடனே நீங்கள் உண்மையான ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராக இருந்தால் அந்த கமிட்டட்னு எப்படி காட்டுறதுன்னா, இந்த விதியை ஏற்றுக்கிட்டு அந்த மாதர்ஸ் மண்டல் அப்படின்ட்டு அவங்க ஒரு இது வச்சுருக்காங்கல்ல, அதில் போய் நீங்கள் ஆலோசனை குழுக்குள்ளே போயிடணும். அத்வானி போன இடத்துக்கு. இல்லைனா உங்களை எப்படி நகர்த்தணும், உங்கள்கிட்ட இருந்து இந்த பதவி எப்படி பிடுங்கணும், உங்களை எப்படி விரட்டணுங்கிறது எங்களுக்கு தெரியும். எல்லா வகையிலும் சாமதான வேத தண்டம்பாங்கல்ல, அவங்க சொல்கிற மாதிரி அது எல்லா வகையிலும் உங்கள்கிட்ட இருந்து உங்களை விளக்குவதற்கான சூத்திரங்கள் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். அவர் இப்போ இந்த எங்களுக்கு நாங்கள் அப்படின்னா நீங்கள் இப்போ எத்தனை பேருங்க இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கான பதில் ரவுடி அப்படிங்கிறாரு. அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது ஆர்எஸ்எஸ்னுடைய குரலாக இருக்கிறதா அப்படின்னா என்டையர் ஆர்எஸ்எஸ்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ண மாட்டார். நீங்கள் சுப்பிரமணியன் சாமியை யாருடைய பிரதிநிதினும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா தன்னை முன்னிலைப்படுத்துகிற இடத்துல நீங்கள் கிட்டத்தட்ட அவர் ஒரு மோடியை போல் வர விரும்பினார். அதாவது இன்றைக்கி மோடி ஆர்எஸ்எஸ்லேருந்து வளர்ந்து பிஜேபிக்கு பிஜேபியில் இவருக்கு குருவாக இருந்தவங்களெல்லாம் காலி பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு தனி மனிதனாக அந்த அமைப்பை தாண்டி நிற்கிறார்ல.
இப்படி ஆகணும்னு நினச்சி அந்த ஒரு எண்ணம் எல்லாரை விடவும் நான் தான் மேலே வரணுங்கிற ஒரு எண்ணம் கொண்டவருங்கிறதுனால, இந்த தன்முனைப்பு இருக்கிறதுனால, அவர் அந்த பாயிண்ட்டுக்கு போக முடியாமல் போனதுனால எந்த அமைப்பில் இவரை சேர்த்துக்கிட்டாலும் அவங்களையும் திட்டுவாப்பில்ல. உனக்கு என்ன தெரியும், நான் சொல்கிறேன் கேளுங்கிற ரேஞ்சுக்கு வந்து பேசுறதுங்கிறது தான் அவருடைய இயல்பு. ஸோ இப்போ மோடியை டார்கெட் பண்ணியிருப்பது நேரடியாக மோடிக்கான மிரட்டல். ஆனால் யார் பேக் பண்ணி மிரட்டுறாங்கங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா இவருடைய கருத்துக்களை இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்னுடைய நலன் விரும்பி தான், இன்டலெக்ட் தான், மோகன் பகவத்தோட நெருக்கமான தொடர்பில் உடையதானாலும் இவருடைய கருத்துக்களை கம்ப்ளீட்டாக ஆர்எஸ்எஸ் ஓன் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. பிஜேபிக்காரர் இருந்தால் இன்னும் சொல்லி பார்க்க பிஜேபியில் இருக்காரான்னா நம்ம எஸ்வி சேகர் கணக்கு தான். நான் பிஜேபியில் தான் இருக்கேன், அவங்க எதுக்கும் கூப்பிட்றதில்ல, கூப்பிடலங்கிறதுனால நான் பிஜேபியில் நான் ஆகிடுமா, நான் விலகவும் இல்லை. இந்த மாதிரி இல்லை ஒரு நாட்டோட பிரதமர் ஒரு மிரட்டுறாருங்கிறதுனால ஆர்எஸ்எஸ் மிரட்டினால் பிஜேபி அதை எதிர்த்து கேட்டதாக இதுவரைக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்குள்ளே வரலாறு இருந்திருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆர்எஸ்எஸ் தலைவரோ இல்லை மற்றவங்களோ வெளிப்படையாக மிரட்டல. அவங்க வந்து திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விசுவாசமாக இருங்க அறிவுரையை அவர் பொறுத்தவரைங்க நீயே கில்ட்டியாக ஃபீல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்கிறாரு. பட் ஆனால் இவர் நான் என்ன பண்ணுவோம் பாரு அப்படிங்கிற டோனில் எடுக்கிறார் இல்லையா? அவர் மோடி வந்த காலத்துல இருந்து தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சரை கழுதன்னு விமர்சிக்கிறாருங்க. இன்றைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 7வது பட்ஜெட்டை தொடர்ந்து சமர்ப்பிச்சுட்டாங்கன்னு எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் கழுத கச்சேரி பண்ணுறதை போய் கேட்க முடியுமாங்கிற ரேஞ்சுக்கே அவர் விமர்சிக்கிறாரு. இதே தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தலைவர்கள் இல்லை ஆளும் கட்சியை சார்ந்தவங்களோ எதிர்க்க இப்போ அதிமுகவோ திமுக கட்சியிலோ கம்யூனிஸ்டோ சொல்லியிருந்தா இது எவ்வளோ ஒரு இஷ்யூவாக மாற்றிருப்பாங்க. ஆனால் வந்து நிர்மலா சீதாராமனை கழுதைன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவங்க கட்சியிலேருந்து யாரும் எதிர்ப்பே தெரிவிக்கலையே ஒன்று பேர். அவர் நீங்கள் நேரடியாக நம்ம அண்ணாமலைஜிக்கிட்ட கருத்து கேட்டதுக்கே அவர் கருத்து சொல்லலை. அவரை பற்றின விமர்சனத்துக்கே அவர் மோடியை இதற்கு முன்பாக இன்னும் பல விதமாக விமர்சித்திருக்கிறார். நீங்கள் பங்களாதேஷின் மீது இப்போ இவர் சொல்கிறாரு, பங்களாதேஷில் ஒரு இந்து தாக்கப்பட்டால் கூட என்னால் நீங்கள் ஆர்மியை கொண்டுக்கிட்டு படையெடுத்து போயிருக்கணும், போகிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு இவர் இதே ட்விட்டர்லேயே அவர் இது அங்கேயே தான் கிடையா கிடக்கிறாருங்கிற மாதிரி எதாக இருந்தாலும் ரியாக்ட் பண்ணிடுவாப்பில். அப்படியாக இப்போ மோடிக்கு இவரை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஆள் இருக்கிறதே இல்லாத மாதிரி நகர்த்திட்டு நம்ம போயிடுவோங்கிற முடிவுக்கு பிஜேபி எப்பயோ வந்துருச்சு. இவருக்கு எதுக்கு அந்த கடைசி ராஜ்யசபா டென்யூர் யாரை பிடிச்சி வாங்கினாரு, அது ஆர்எஸ்எஸ் கொடுங்க ஜிக்கு ஒரு நல்ல ரிட்டையர்மெண்ட்டை கொடுப்போன்னு சொன்னதை நம்பி கொடுத்ததுக்கே பின்னாடி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா இவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து கொண்டு அப்போவே பிஜேபி சிட்டிங் கவர்மெண்ட்டே கண்டமேனிக்கு விமர்சித்தவர் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது சுப்பிரமணியன் சாமியினுடைய அவருக்கான லிங்க்ஸ் சொல்லுவாங்கல்ல, சர்வதேச அளவில் அவர் ஒரு நெக்ஸஸோடு தொடர்ந்து இருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் அந்த குளோபல் இந்துத்துவா அப்படிங்கிறதுல வந்து அவர் ஒரு கனெக்டிங் நெக்ஸஸாக இருப்பாருங்கிற நம்பிக்கையில் எப்பவுமே அவருக்கும் ஒரு இஸ்ரேலுக்குமான ஒரு கனெக்ஷன். ஏன்னா அதை தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது இஸ்ரேலுடைய ஒரு பெரிய லாபியாக அவர் செயல்பட்டு இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் ராஜீவ்காந்தி கொலையில் மொசாத்துக்கு பங்கு இருக்குது அப்படின்னு எல்லாம் கூட ஒரு தியரி வந்து இங்கே ஃப்ரேம் பண்ணப்பட்டு இருக்கு. ராஜீவ்காந்தி கொலையில் இவர் ஜெயின் கமிஷனில் விசாரிக்கப்பட்டவராக இருந்தார். இப்போ இது மாதிரி இவர் மேலே எப்பவுமே ஒரு பெரிய ஒரு பூதகரமான ஒரு விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டுட்டே இருக்கு இல்லையா? உங்களை சிஐஓட தொடர்பு படுத்துற பேசுகிறாங்களே அப்படின்னா அதுக்கு அறிவு வேணும் இல்லைங்கிற இதில் அதையும் பெருமையாக அவரை இது பண்ணிக்கிட்டவர் தான் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? இல்லை அதுதான் இந்த மிகப்பெரிய ஒரு லாபியினுடைய அந்த நெட்வொர்க்கிங் லாபியில், அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய இது வந்து இந்தியாவுக்கு சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியில் இருந்தே அவங்களுடைய அந்த நெக்ஸஸ்ங்கிறது பியூரோக்ரஸிக்குள்ளே நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் அக்யூமுலேட் ஆகிருந்தது இல்லையா? இதை குளோபல் லெவலுக்கு கொண்டு போனதில் சுப்பிரமணிய சாமி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை இருக்கிறார் அப்படிங்கிறதுல அந்த ஒரு மரியாதை இன்னமும் வச்சுருக்கிறாங்க. அதை கனெக்ட் பண்ணி கொண்டு போய் அந்த ஒரே எண்ணத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடியது அப்படிங்கிறது. இப்போ அவங்கள போன்றவர்களே இந்த ஆரியன் ரேஸ் அப்படிங்கிற அந்த விஷயங்களோ, ஹிட்லர் குறிப்பிட்ட ஆரியன் ரேஸோ, இல்லை இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரத்தில் வரைக்குமே அவருடைய கருத்து வேறு, அவங்களுடையது வேறு லைனாக தான் இருக்கும். அந்த லைன் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய லைனாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த ஹிஸ்ட்ரியில் பார்க்குறோம் இல்லையா? காந்தி வந்து இஸ்ரேலை ஆதரிக்கவில்லை. அவர் நேரடியாக வெளிப்படையாக இஸ்ரேல் ஆதரிக்கக்கூடாதுன்னு சொன்னார். நேருவும் அந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்க. பிற்பாடு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கான எம்பசியே வந்து அங்கீகரிக்கப்படுது. ஒரு பெரிய தொடர் எதிர்ப்பு வந்து இஸ்ரேல் குறித்து ஒரு இணக்கமான சூழல் இல்லாமல் தான் இந்தியாவில் இருந்துச்சு. ஆனால் முதலாக மினிஸ்டராகவும் பிரதமராகவும் இங்கே இஸ்ரேலை விசிட் பண்ணது இந்த பிஜேபி குழுக்கள் தானே, இந்துத்துவாக்கள் தானே. அந்த பாயிண்ட் தான். அதை காந்தியும் நேருவும் எதிர்த்ததுனால தான் இவங்க இன்னைக்கு வரைக்கும் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸை நாங்கள் இல்லாமல் அடியோட ஒழிக்கணும் அப்படின்னா இது எல்லாமே கனெக்டான அந்த குளோபல் லெவலில் தான் நம்ம பார்க்கணும்.
அதற்கு எதிர்நிலையில் இருந்து தானே ஆர்எஸ்எஸ் நகர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த இடம் தான் சுப்பிரமணிய சாமி எங்கிருந்து பேசுகிறார் என்றால் அவருடைய கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் ஸ்ட்ரக்சர் அவருக்கு கொண்டு போய் அந்த டாப்பில் உட்கார வச்சதில்லை. அந்த ப்ரிவிலேஜ் அது கொடுத்த எக்ஸ்போஷர் அதன் மூலமாக சர்வதேச அளவில் அவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய நெக்ஸஸ் தான் அது கொடுத்துருக்கக்கூடிய அந்த அகம்பாவம்ங்கிறதுனுடைய நீட்சியாக தான் நம்ம பார்க்கணும். என்ன ஆனாலும் சரி மோடியவே நாங்கள் தூக்கி போட்டுருவோங்கிற இடத்துக்கு பேசுகிறார் இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. அவர் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு நினைக்கிற மாதிரிலாம் வழக்கு போட்டுக்கிட்டு இருப்பார். பல வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. செக்யூலர் சோஷியலிஸ்ட் இது ரெண்டுத்தையும் எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க. இது ரெண்டுத்தையும் நீக்கணும்னு ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, செக்யூலருங்கிற வார்த்தையை நீங்கள் அவங்க வந்து இடைச்சர்களாக கொண்டு வந்தாருங்கிறது ஃபேக்ட். அதுக்கு முன்பாக அந்த கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவை இந்து ராஷ்டிரா என்று நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸோடு இருந்ததா? கிடையாது. அந்த வார்த்தை இல்லைனாலும் அது ஏற்கனவே செக்யூலர் டாக்குமெண்ட்டாகத்தான் இருந்தது. நம்ம பஞ்சசீல கொள்கைகள்ல இருந்து எல்லா வகையிலும் அணிசரா நாடுகளோட இருக்கணுங்கிற அந்த எல்லா ப்ராசஸையும் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இங்கே எல்லாருக்குமானதாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா. இது சோஷியலிஸ்டாகனா அது கம்ப்ளீட்டாக சோஷியலிஸ்டாக இருந்திருக்கோமாங்கிற பல கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு நவீனமயமாக்கல், உங்களுக்கு தாராளமயமாக்கல், குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன் அது கம்ப்ளீட்டாக மாறிச்சு மிக்சட் எக்கானமியாக தான் நம்ம மூவ் பண்ணி வந்தோங்கிறதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட். ஆக மொத்தம் சுப்பிரமணியன் சாமி இப்படி தான் நகர்த்திக்கிட்டு இருப்பார். இப்போ அதில் இன்னொன்று தான் ராகுல் காந்தியே நான் வந்து ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன் அப்படின்னு அவரே பெருமையாக ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். அதுக்கான அங்கே அவருக்கு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருந்து அவர் டாக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. அந்த டாக்குமெண்ட் இருக்குது. அதனால் இந்திய குடியுரிமையை பறித்து நீங்கள் அனுப்புங்க அப்படின்ற இடத்துக்கு தான் அவர் வந்து சேர்ந்திருக்கிறார். இதெல்லாம் வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா பல பேருக்கு இருக்க விஷயம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பலருக்கும் அதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது லீகலாக இதை எப்படி கொண்டு போய் அவர் போடுறாருன்னு நமக்கு இன்னை வரைக்கும் புரியல. பிஜேபியில் நட்டாவுக்கு எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சு இப்போ இருக்கிறது நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே தேர்தல் நடத்தலைன்னா நான் அதுக்கே கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி பிஜேபியும் மிரட்டினவர் தான் இவருங்கிறத பார்க்குறோம். ராகுலுடைய சிட்டிசன்ஷிப் கேஸ் அது எப்படி ஆகும்னா நம்ம நீதிமன்றங்களில் இன்றைக்கி கணிக்க முடியாத ஒரு இடம் இருக்குது. அதை வந்து சுப்பிரமணியன் சாமியுடைய இந்த வழக்கை பொதுநல வழக்காக நாங்கள் கருதி ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் மெரிட்ஸை பற்றி இப்போ பேச மாட்டோம். ஃபைனல் ஹியரிங் செப்டம்பர் 4 டெல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. நம்ம இவ்வளோ நாள் வந்து நீதிமன்றங்கள் அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்புகள் உள்நோக்கம் கற்பிக்கலனாலும் கேள்வியில் எழுப்பணும் இல்லை. இப்போ அந்த கேள்வியை ஜட்ஜுங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி எழுப்பிக்கிறாங்க. ஒரு ஹைகோர்ட் தீர்ப்பை மிக கடுமையாக கண்டித்து உச்சநீதிமன்றம் சோமோட்டோவாக எடுத்து நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம். எனக்கு ஐ திங்க் கல்கட்டா ஹைகோர்ட் நினைக்கிறேன். அங்கே 2 நீதிபதிகள் அமர்வு சொல்கிறாங்க பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒழுக்கத்தோடு இருக்கணும், அவங்களுடைய உணர்வுகளை அதாவது பாலியல் உணர்வுகளை கட்டுப்படுத்த பழகிக்கணும். இதை வந்து நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே டீனேஜுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் அதை ஒரு ஒழுக்கமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஏன் உங்களால் கட்டுப்படுத்தாமல் போக முடியல? இதுக்கு தான் நம்மளுடைய ஸ்கிரிப்ட் இந்து தர்ம ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி சொல்லுது தெரியுமா? பெண்கள் இப்படி வந்து பாலியல் ஒழுக்கமற்ற நிலைக்கு போகிறதுங்கிறது அவங்களுக்கு சரியில்லாமல் போயிடும்லாம் பக்கம் பக்கமாக உட்காந்து ஜட்ஜ்மெண்ட்டு. நேற்று உச்சநீதிமன்றம் அதை எடுத்து அதை கம்ப்ளீட்டாக ஹோல்டு பண்ணிவிட்டு இப்படிலாம் எப்படி நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அலகாபாத் ஹைகோர்ட் நினைக்கிறேன் அவங்க அதுக்கு மேலே ஒரு விஷயம் சொல்கிறாங்க. டீனேஜுக்கு கீழே இருக்க அதாவது அடல்ட்டாக 18 வயது நிரம்பாத 2 பேர் அவங்க பாலியல் ரீதியாக உறவு கொள்ளுகிற போது 2 பேருமே கன்சென்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. இப்போ 2 பேருமே சிறார்கள்ங்க, நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்கன்னா அப்போ 16 வயசாக கீழே இருக்கிறவங்கள வேணால் நீங்கள் சிறார்கள் கணக்கு பண்ணுங்கள், 16க்கு மேலே இருக்கிறவங்க மேலே அதை கன்சென்ட்டை ஏற்றுக்கலான்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து நீங்கள் அதை எடுத்து உச்சநீதிமன்றம் மறுபடியும் இல்லை குழந்தை திருமணத்துக்கு ஆதரிப்பாங்க போல இருக்கு. 13 வயசுல கல்யாணம் பண்ணிடலாம் சொல்லுவாங்க, பண்ணி உடன்கட்டையும் ஏற்றிருக்கேன்றவாங்கிற பேக்கை நோக்கி அது போயிட்டு இருக்கு. இப்போ அலகாபாத் ஹைகோர்ட்டில் வரக்கூடிய சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் நமக்கு இன்னும் பதற்றமாது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இப்போ அலகாபாத்தில் ஏற்கனவே இருந்த சில ஜட்ஜஸ் பர்மனெண்ட்டாக போட்டிருக்கிறாங்க. இல்லை நான் இந்த இப்போ ஜுடிஷியல் சிஸ்டத்துக்குள்ளே ஒரு ஜட்ஜ் இன்னொரு ஜட்ஜை கடுமையாக பேர் குறிப்பிட்டு விமர்சித்தலாம் நம்ம அங்கே பார்த்தோம். கல்கட்டா ஹைகோர்ட்டில் தனி நீதிபதி போட்ட உத்தரவுக்கு 2 நீதிபதிகள் அமர்வு தடை கொடுக்குது. உடனே தனி நீதிபதி தேவை அதில் திரும்ப அந்த வழக்கை எடுத்து இவங்க மேலே இருக்க அந்த 2 நீதிபதிகள் அவங்க வந்து காசு வாங்கிட்டாங்கன்னு அவர் ஆர்டரில் அதை பாஸ் பண்ணுறாரு. இப்படி பணத்தை வாங்கிட்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக மம்தாவுக்கு ஆதரவாக அவங்க இப்படி எழுதிட்டாங்க அப்படின்னு அவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க, அது சுப்ரீம் கோர்ட்டை திரும்ப சோமோட்டோ எடுத்து 5 நீதிபதிகள் உட்காந்து சம்மர் வெக்கேஷனுக்கு போக வேண்டியவங்க போய் முடிச்சுட்டு வந்ததும் இதை எடுத்து சோமோட்டோவை எடுத்து அந்தபடி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு தடை விதிக்கிறோங்கிறாங்க. இன்றைக்கி எந்த லெவலுக்கு போயிருச்சுன்னா ஜுடிஷியல் டிசிப்ளின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு கல்கத்தா ஹைகோர்ட் இன்றைக்கி பேசுது. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. நேற்று கொல்கத்தா டாக்டர் அந்த இதுக்கு பிறகு
அந்த இடத்துல என்ன நேற்று சந்திரசூட் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3.25 மணி நேரம் வாத பிரதிவாதங்கள் விசாரணைகள் நடந்தது. NTF எல்லாம் உருவாக்கிட்டு ஒரு ஆர்டர் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கொல்கத்தா ஹைகோர்ட்டில் அதனுடைய இது தானே சோமோட்டோ தானே அவங்க எடுத்தாங்க. இங்கே ரெகுலர் இது வரும்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கொல்கத்தா ஹைகோர்ட் ஜுடிஷியல் டிசிப்ளின் ஒன்று இருக்குது, அத்தனை ஃபைல்ஸையும் நேராக நீங்கள் அங்கே பாஸ் ஆன் பண்ணீங்க அப்படின்னு அவர் அந்த இடத்துல இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்காருனாலும் ஜுடிஷியரிக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லை. இப்போ திடீர்னு பிஜேபியில் நின்று எம்பியாக ஜெயிச்சார்ல அந்த ஜட்ஜ் ஒருத்தர் ரிசைன்மெண்ட்டு, அவரெல்லாம் பேசின பேச்செல்லாம் அவ்வளவு டைரக்ட் பொலிட்டிக்கலாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியான சூழலில் வழக்குகள் எப்படி மூவ் ஆக போகுது, அதில் மெரிட்ஸ் இருக்கு இல்லைங்கிறத தாண்டி கேட்டால் பர்செப்ஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல அதை நீங்கள் மாற்றி எப்படி வேணாலும் ட்ராவல் பண்ணலாங்கிற இடம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், ஜுடிஷியரி கடந்த காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கொயலேஷன் கவர்மெண்ட்டாக வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் ஸ்ட்ராங்காக நின்று இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது நீங்கள் கவர்மெண்டல் பிளான் டெசிஷன் இதை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுங்கிறத தாண்டி இப்படின்னா இப்படி தான், இது ஆஸ் பர் த ப்ராசஸ் ஆஃப் லாக்குள்ளே இது இப்படி தான் என்று அவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பேசின இன்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கத்தக்கதாக இருக்குது. ஸோ ராகுலோட கேஸ் அது தனி, அது பல வருடங்களுக்கு போகும். நீங்கள் எப்படி போனாலும் இமீடியட்டாக அதில் ரொம்ப, ஏன்னா இப்போ இவருக்கு மோடி குறித்து பேசினார்னு, மோடி சமூகம் குறித்து பேசினார்னு வாங்கின மாதிரி வேறு சில வழக்குகளும் RSS குறித்து அவதூறு பேசினார்னு ஒரு வழக்கு இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாவர்கர் அவரை குறித்து பேசினார், அவருடைய பேரன் வழக்கு போட்டிருக்காப்புல. இப்படியான கேசஸ்லாம் தனித்தனியாக இருக்குது. இதெல்லாம் டிஃபமேஷன் 2 வருஷம் கொடுத்து வரமா வராதா தலைமையில் தொங்குற கத்தி, ஏன்னா அந்த 2 ஆண்டு தடைக்கான இதுவே தடையில் தான் இருக்குது. அது திடீர்னு நாளைக்கு யாராவது ஒரு பெஞ்சில் போய் கேட்டு நாங்கள் ரிமூவ் பண்ணுறோன்னா பதவி போகுமா, இந்த மாதிரி எல்லா விதமான ரங்கராட்டனமும் நடக்கும். ஆனால் அதை தாண்டி உடனடியாக ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் நீங்கள் கை வச்சிங்கன்னா அது சர்வதேச அளவில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துங்கிறது இப்போதைக்கு ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா, எனக்கு ED ரைடு வர்றதுக்கான இது இருக்குது, இன்சைடர் இன்ஃபர்மேஷன் அது நடந்திருக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஆட்கள் தான் இவங்க. ஆனால் இம்மீடியட்டாக நம்ம அதை பண்ணிக்க வேண்டாம், நம்ம விஸ்வகுரு ஃபாரின் டூர்லாம் போயிட்டு வரட்டும், அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம், எப்படி பார்த்தாலும் சர்வதேச ஊடகங்கள் கண்டிக்க தான் போதுங்கிற இடத்துக்கு அதை ஒதுக்கி வச்சாலும் கூட சுப்பிரமணியன் சாமி மோடிக்கு கொடுத்த எச்சரிக்கையை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஆனால் என்ன அப்படின்னா இம்மீடியட்டாக கை வைக்கிற இடத்துல RSS இல்லை. ஏன்னா இப்போ கேரளாவில் இந்த மாதத்தினோட இறுதி 31 ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் 2 வரைக்கும் நடக்கக்கூடிய மீட்டிங்கே காமன் மினிமம் ப்ரோக்ராமை கூட்டணிக்குள்ளே வைக்கிறதுக்கு பதிலாக RSS பிஜேபிக்குள்ளே நம்ம உருவாக்கிக்கணுன்னுட்டு தான் தத்தாத்திரேயும் அமித்ஷா இந்த நம்பர் 2 சமிட் அப்படிங்கிறதுல அவங்க அதை நோக்கி தான் நகர்வாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி. வளவன். மிக்க நன்றி.